பாதியும் படியிழந்து சிவகைலாசத்திலே இளைப்பாறை கலைப்பாறை இருவேறும் குருகுருந்து வருகின்றார்கள். அப்படி படியிழந்து பகவான் வேலையிலே குருவிருக்க ஆண்டவர் வழக்கம். மறுநாளும் சிவபெருமான் படியடைந்த பயணமானார். அந்த வேளையிலே ஆதிபரா சக்தியானவா ஆண்டவா ஆகினார் என்று நானும் உங்களோடு வந்து பகவானோட பகவானோட படியளப்ப பார்வதிய பார்க்கணும் ஈசனோட படியளப்ப ஈசரிய பார்க்கணும் கடவுளோட படியளப்ப ஆனந்தத்தை பார்க்கணும். அக்கம் பக்கம் பார்த்தா ரொம்ப சாரகாரையாக செல்லுகின்றது. இந்த சிவனுக்கு தகுந்த உயிர் இந்த உயிர் தானே, இதை நான் பிடித்து அழைத்தேன் பாரதாதேவி. அவர் சித்திரத்தை குறித்தா பிடித்தடைத்து காணி புட்டும் ஆண்டவன் அவரை அழைத்து போகாமல் இருந்ததினாலே சக்தி உமயவராகிய பார்வராஜி அமோ அவரும் மௌனமாயிருக்கும் போது ஆண்டவன் பகவானோ அம்மா அம்மா பார்வதியே பார்வதி பராசக்தி அம்மா உமையவள இன்றுமே நான் பலி இழந்து வரும்போது எனக்கு பாத பூஜை முடிப்பேன். உலகமெல்லாம் அமுதலை
என்ன குறை வரப்போகுது? ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிடையாது. ஆனாலும் நீங்கள் உலகமெல்லாம் படிகளந்தம்னு வந்துகிட்டு இருக்கீங்களே, சொல்லிட்டு வரீங்களா? என்று நீங்கள் யார் யாருக்கெல்லாம் படிகளந்தீர்கள்? என்ன வணங்கும் மாறின மக்களுக்கு நான் உலக பார்வதி, என்ன என் படிகளுக்குள் உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? சந்தேகம் வரப்போய்தானே கேட்க? நாம் படைத்த மனுக்கள் அனைத்துக்கும் நான் படி இழந்தேன் அம்மா. ஆதையா மாதையா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும், சரி பைக்குள் வாழும் சிசுவுக்கும், முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சிக்கும் நான் படி இழந்தேன். அது எப்படி கல்லுக்குள்ள தேரைக்கு எப்படி படிக்கணும் தெரியுமா? அப்படி உண்மையாக நீங்கள் படி இழந்தது நிச்சயம்னா ரோட்ல ஏன் கஞ்சிய கஞ்சி சோறு சிவன் சித்தன் இல்லாதவே சுத்தப்பட்டு ஆண்டவா சிவபெருமாளே, எத்தனை சொன்னாலும் சரி, இன்று நீங்கள் இருந்தும் இருக்கும்படி அளந்திருக்கவே முடியாது. அந்த பகவானும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா இப்படி சொல்லுதாரே, அப்ப இவர் படி அளந்திருப்பாரோ? உலகத்துக்கெல்லாம் படி அளந்திருப்பாரோ? உமையவள் ஈஸ்வரியா தானைய உலகா செச்சு மேல எடுக்காரோ, சீனி புட்ட திறக்காரோ, தேவி பார்வதியா சீனி புட்ட திறக்கும் போது பிடித்தடைத்த எறும்பு வாயலில அரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகுதையா, சூழ பாக்குதையா, இங்கு மட்டும் போட்டு முடியாம வச்சிரு, ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டு ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டு முடியாம அதை அறிந்தாள பார்வதியா, ஐயோ என்ன செய்வேன், பகவான் மகிமையை அறியாமல் பரிசோதித்து விட்டோமே. பகவான் தான் சொன்னார, நம்ம தானே கேட்கல. நான் பாதவத்தி பழிகாரி நான் கேட்டான சத்தியான பார்வதி அரணார் பகவான் வந்து பகவான அடிபணிந்தார். ஆண்டவா பகவானே, என்னரை கட்சி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். ஆமையோ, உங்கள் மகிமையை நான் அறியாமல் பரிசோதித்து விட்டேன் ஐயா. உங்களை பரிச்சை பார்வதியா செய்த கூத்தா பகவானே பொறுக்கணும், ஈஸ்வரியா செய்த கூட்டம் ஈஸ்வரனை பொறுக்கணும், கோமதியா செய்த குற்றம் கொண்டவர பொறுக்கணும், மன்னித்து அருளவே மன்னித்து அருளவே மகாதேவன் மகாதேவ பகவான போடு போடு. ஆண்டவா, அறியாமையினால் செய்த குற்றங்களை ஆண்டவா நீங்கள் பொறுத்தருள வேண்டும். ஆண்டவா பொறுத்து அருள வேண்டும். ஆண்டவா, பார்வதி செய்த குற்றத்தை பகவான் நீங்கள் பொறுக்க வேண்டும். ஏ பார்வதி, நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன். நீ செய்த குற்றங்களை நான் மன்னித்தாலும் செய்த பாவம் எனக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராத அம்மா. அம்மா அம்மா பார்வதி, அம்மா அம்மா பார்வதி கொண்டவன கொடிய பாவம் கொடிய பாவம் எப்பந்தீப்ப புருஷன பொல்லா பாவம் ஆண்டவனே ஆண்டவனை அம்மா அதிக பாவம்
பார்வதி இடமாதில பகவானும் சொன்ன போது சக்தி உமா பார்வதி கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா யாரால முடியும்? ஒரு பிள்ளையால தான முடியும் என்று ஒரு குழந்தையால தான் முடியும். ஆமா, புருஷனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா தீர்க்கணும்னு சொன்னா ஒரு பிள்ளையால் தானே முடியும். ஆமையா, என்ற ஆதிபராசக்தி அம்பிகை உமையவள் பார்வதா தேவி ஆமோ ஆண்டவனே பகவானே கொண்டவன பரிச்சை செய்த கொடியவம் போக்குவதற்கு குழந்தை ஒன்று எனக்கு வேணும். புருஷனையே பரிச்சை செய்த எல்லா பாவம் போக்குவதற்கு பிள்ளை ஒன்று எனக்கு வேணும். ஆண்டவன பரிச்சை செய்த அதிக பாவம் போக்குவதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று எனக்கு வேணும். கொஞ்சி நானும் விளையாட கொண்டவனே பகவானே ஒரு குழந்தை ஒன்று எனக்கு குழந்தை வரா. போட் 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 போட். சாமி சிரித்து நான் விளையாட சிசுவு ஒன்று எனக்கு வேணும். பார்வதியும் சொன்ன போது பகவானும் சொல்லுவாரே ஏடி அம்மா பார்வதிய ஏ பார்வதி நீ எந்த வரம் கேட்டாலும் ஏந்தும் பிள்ளை கேளாதம்மா. கோடி வரம் கேட்டாலும் குழந்தை வரம் கேளாதம்மா. அம்மா அம்மா பார்வதிய அன்று ஒரு நாளையில மூத்த மகன் கணபதிய முதல் பிள்ளைய உனக்கு தந்தே. அந்த நல்ல கணபதியும் உனக்கும் உதவல எனக்கும் தாயுடைய குணத்தை போல தலைமகனும் பெண்ணும் கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தான். இளைய மக வேலவனை இன்பமோடு உனக்கு தந்தேன். அந்த நல்ல வேலவனும் உனக்கும் உதவலைய எனக்கு அவன் உதவலைய. பார்வதி ஏ பார்வதி என்ன இல்லையா, அவன் வள்ளி மேல ஆசை கொண்டான். பழனி மலையதில போய் அமர்ந்தான். மூன்றாவது பிள்ளையத்தான் கணனும் கொடுத்தேன். அவன் உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான். உலகத்துக்கு அடங்க மாட்டான், கட்டுக்கு அடங்க மாட்டான். கையில இருக்க மாட்டான். கடவுளை மதிக்க மாட்டான். மாயானம் போவாண்டி பார்வதி மாயானம் போவாண்டி பாண்டவனந்தும் பாண்டிய பிள்ளை வனம் போவாண்டி சித்தவனந்தும் பாண்டி பார்வதி இடுகாடு போவாண்டி இறந்தவனந்தும் பாண்டி இடுகாடு போவாண்டி சித்தவனந்தும் பாண்டி பார்வதி பிள்ளையா பிறக்க மாட்டான். பிள்ளையாக அவன் பிள்ளைகளுக்கு ராஜாவோ. எம்மாய பார்வதி மூன்றாவது பிள்ளைய நான் உனக்கு தந்தேனே. ஆனா உனக்கும் உதவ மாட்டான், எனக்கும் உதவ மாட்டான். ஆமா,
உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான், மதிக்க மாட்டான். உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான். ஆமா, கட்டுக்கு அடங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், இருக்க மாட்டான். மாயானம் போவான், மாண்டவனம் தும்பானம்மா, சுடுகாடு போவான், சுட்ட பிணமெல்லாம் தின்பான். அப்படி ஒரு பிள்ளை நம்மளுக்கு தேவைதானா? ஆமா ஆண்டவா, இறைவா, பிறக்கும் பிள்ளை எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிடுவேன். ஏத்துக்கிடுவேன். அந்த வேளையில் கைலாசத்திற்கு யார் வருகின்றார்? யார் வாரா? இதோ நம்மளை சுமக்கும் பூமாதேவி கைலாசம் வாரா. ஏன் வாரா? அந்த காலத்திலே உலகம் எங்க பார்த்தாலும் ஆமா பிறப்பை தவிர இறப்பே கிடையாது. நாட்டுல அழிவே கிடையாது. சாவுனா என்னன்னே தெரியாதா? ஆமா ஆமா தெரியாதுல. அப்படி எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சுமைகளாய் இருந்தது. எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா. 300-400 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். ஆமா, கூணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சு ஆவி அடங்கி ஒடுங்கி 6 மாத பிள்ளையாக அரைச்சான்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்களாம். பிறந்த பிள்ளை எப்படி இருக்கு அது மாதிரி இருக்குமா? அப்படி அழிவில்லாத காலத்திலே பூமாதேவி கைலாசம் வந்து, சுவாமி பரம்பொருளை, உலகமனை இருந்தா பிறப்பு இறப்பு நிறந்திருக்கணும், பாவமும் புண்ணியமும் சேர்ந்திருந்து எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சுமைகளா இருக்க, கொஞ்சம் நீங்க பூமி வாரத்தை குறைச்சு கொடுக்கணும்னா உடனே ஆண்டவன் கைலாச வள்ளுவரை அழைத்து, அப்பா வள்ளுவரே, இவர் உலகமெல்லாம் சென்று பறையோசை அடித்து வாரும் ஐயா. நான் எப்படி உலகத்துல போய் பறையோசை அடிக்க? இன்று முதல் நான் படைத்த இந்த படைப்புல பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காயும் இருக்கணும், கனியிலையும் கனிஞ்ச கனிகளே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். அப்படின்னா என்ன? ஒரு மரத்துல உள்ள பூவோ பிஞ்சோ கிடையாது, கிடையாது. ஒரு தாயின் வயிற்றிலே வளர்ந்து வரும் 40 நாள் கர்ப்பம். 40 நாள் கர்ப்பமா? அதுவும் இருக்க. சரி, பிஞ்சுன்னு சொன்ன பிறந்த குழந்தைகளும் இருக்க. அது உலகத்தில் இருக்கணுமா? காயினா நடுத்தரவாதிகள், நம்மள மாதிரி உள்ளவங்க. கனியிலையும் கனிஞ்ச கனி அப்படின்னா என்ன? ரொம்ப நஞ்சது தொஞ்சது, தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம, ஆமா, காடு வாங்கு வீடு போவாங்க, கட்ட மட்டும் உனக்கு எனக்குன்னு அடுக்கி, பழுத்த பழம் வழுத்த வானாலு, இதெல்லாம் இனி இருந்து என்ன செய்ய போகுது? ஆகையினால் இதுகளே உதிரும்படி அடிக்க சொன்னார். வள்ளுவரோ ஒரு ஒத்த முரசு எடுத்து பூலோகத்துல வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். இத நாரதர் பார்த்தார். வள்ளுவருக்கு கோபம் வந்தாதானே சாபம் கொடுப்பாரு. அப்படி வள்ளுவரோ சிறுவர்களை அழைத்து கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பிக்க சொன்னார். பிள்ளைகளுக்கு சொல்லிட்டா போதுமே, அரக்கிற்கா இருந்தாலும் முழுக்கிற்க ஆக்கிடுவாங்களே. பூலோகத்திலே வள்ளுவரை கண்டு கல்லும் கட்டி எரிய ஆரம்பித்த உடனே வள்ளுவருக்கு வேதனை தாங்காம நாவு தடுமாடி ஆண்டவன் சொன்ன சொல்லை மறந்து பகவான் எப்படி அடிக்க சொன்னாரு? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கலைஞ்ச கலை மட்டும் பழுத்து உரையில அடிக்க சொன்னாரா? ஆனா வள்ளுவர் எப்படி அடித்தார்? பூவுதிர பிஞ்சூதிர, பூவுதிர பிஞ்சூதிர, காய் உதிர கனி உதிர, உருக நல்ல உருகவென்று உருகவென்று பறையோச அடிப்பாரா யாயா உருக என்றையா அங்க பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, அப்படி அடித்த போது அடைக்க படைக்க அனைத்தும் ஆண்டு போச்சு. எங்க பார்த்தாலும் ஒரு சவக்களமா, பூவுல போகுது, பிஞ்சுல போகுது, காயில போகுது, கனியில போகுது, பேதியில போகுது, எல்லாம் அடைக்க படைக்க ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்துக்கும் உயிர் சேதம் வந்து விட்டது. ஆடு மாடு மட்டு மாடு இறந்து போகுது. மேல தெருவுல பெரிய ஆத்தா போனா கீழ தெருவுல சின்ன ஆத்தாலும் சேர்ந்து போறான். வியாதியிலவோ இருக்கையில புரணி வச்சுக்கிட்டு ஊரு புரணி பேசுதான், சேர்ந்து போட்டுமே, போய் அங்க போய் சேர்ந்து பேசட்டுமே. உலகம் எங்க பார்த்தாலும் அடைக்க படைக்க ஒரே பிணச்சுமையா இருக்கு, ஒரே சவக்களமா இருக்கின்றது. திடீர்னு மாண்டு மடிந்த உடனே அதை எரிக்கவா பிதைக்கவான்னு தெரியலையா. ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில இறந்த பிணங்களை எல்லாம் மையம் என்று அழைப்பார்கள். மையம் சொல்லுவாங்களா? இந்த மையங்களை கொண்டு வந்து குமிச்சு போட்டதுனாலதான்
ஆமா அதுக்கு மையான களம்னு பேர் வந்தது. ஓ மயான கிழமா. அப்படி பூமாதேவிக்கு ஆமையா பூமாதேவி பெண்ணானவா மறுபடியும் கைலாசம் வந்தா. ஆமா ஆண்டவா சிவபெருமாளே பகவான உலகம் எங்க பார்த்தாலும் உயிர் சுமைகளா இருந்தது. ஆமா ஆமையா உயிர் சுமைய குறைக்க சொன்னா இப்ப எனக்கு பிண சுமைய தாங்க முடியலையே. எங்க பார்த்தாலும் சவக்கலமா இருக்கா. எனக்கு நீங்க பூமி பாரத்தை குறைக்கணும் இறைவா. கொஞ்சம் எனக்கு குறைச்சு தரணும். அம்மா பூமாதேவி பூமாதேவி நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. உன் பூமி பாரத்தை நானே உனக்கு குறைக்கேன். எப்போ எந்த நாள் எனக்கு குறைச்சு தெரியும் ஆண்டவா. ஒரு காலத்திலே ஆமா பூமாதேவி பூமாதேவி ஆவணி மாதத்திலே 4வது வெள்ளிக்கிழமையில பிள்ளையார் குளம் மாடசாமி வாசலில மயிலோசை மயிலோசி டிவில வருது எல்லாம். ஏம்னா இந்த மயிலோசி டிவில கீழப்பிள்ளையார் குளத்திலே அமர்ந்திருக்கும் துடி கொண்ட தர்க்கம் தளவா மாட அந்த மாடசாமி வாசலில ஐயோ அம்மா பார்வதி பூமாதேவி பிள்ளையாக பிறக்க போறேன் சுமைய குறைத்து தாரா பிறக்க போறா. மதலையாக பிறக்க போறா. மாயான சுருதிய காத்து தார சுடலையாக வந்து பிறக்க போறா. எம்மா பிறக்க போறேன் பிறக்க போறா. சுடுகாடு காத்து தார பிறக்க போறா. நானே பிள்ளையா பிறந்து உன் பிணச்சுமைய குறைச்சு தாரேன். ஆமையா மதலையா பிறந்து மாயானத்தை காத்து தாரேன். நான் சுடலையா பிறந்து உன் சுடுகாட காப்பேன். சுடுகாட காத்து தார அவ ஆண்டவன் பிள்ளையாக பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொன்னால்டா. விடக்கூடாது விடக்கூடாது. இத பார்வதி பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு பிள்ளை வரம் கேட்ட இல்லன்னுட்டார. பூமாதேவிக்கு மட்டும் பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதார. இந்த பகவான நம்ம ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம வேற விடவே கூடாது. நம்ம அன்னைக்கு பிள்ளை வரம் கேட்டோம். எத்தனையோ ஒரு வாரம் வாதாடி மண்டி போட்டு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைப்போம்னு சொல்றாரு. இவர் எங்கெங்க போய் பிறந்தாலும் அங்கங்கே நம்மளும் போய் பிறக்கணும். நம்மளும் அவதாரம் எடுக்கணும். அவரோட சேர்ந்து ஆண்டவா சிவபெருமாளே ஆமையா செய்த பாவத்தை நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன். எனக்கு இல்ல நீட்டியல இல்லன்னு சொல்லிட்டேரா. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதியல. நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். நீங்க எங்கெங்க பிறந்தாலும் அங்கங்கே நானும் வந்து அவதாரம் செய்வேன் ஐயா. ஆமா நீ எப்படி அவதாரம் எடுப்ப? என்னோட எப்படி பிறந்து வருவ? பிள்ளையாக நீங்க பிறந்திரானா பிறந்திரானா பேச்சியாக பிறப்ப மதலையாக பிறந்திரானா மாயான பேச்சியானால் பிறப்ப சுடலையாக பிறந்திரானா நீங்க பிறந்திரானா பிறந்திரானா பாட்டு பேச்சியானால் பிறப்ப அந்த பார்வதியோ சொன்ன போதையா சொன்ன போது பகவானோ சொன்ன போது அதுவும் முண்டம் போல உருளும் போது முக்கணியா பார்வதியா பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே பிள்ளை வாரம் கேட்டதற்கு
முண்டத்தை கொடுக்கலாமா மதலை வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா இந்த நல்ல பிள்ளைக்கு உயிர் கொடுக்க வேணும் உயிர் கொடுக்க வேணும் சிவன் பகவானோ உருப்பிடித்தார் பிரம்மதேவ உயிர் கொடுத்தார் சிவபெருமா காலு கையும் தான் படைத்து கண்ணு மூக்கு படைத்து ஐயா உயிர் கொடுத்த வேளையிலா உச்ச மூன்று குழந்தையா அது கண் உருட்டிய பாக்குதையா கைய கால உதறுதையா கூவா நல்ல கூவா என்று கூவா கூவா என்று குரலோச போடுதையா கூவா என்றையா குழந்த குரலோச போடும் போது கோமதியால் பார்வதி அவ அள்ளி நல்ல ஆவலோடு முத்தம் விட்டு சேர்த்து நல்ல செவிட்டோடு முத்தம் விட்டு ஓரி நல்லவா கையில் எடுத்தா கோடி லட்சம் முத்தம் விட்டா நாமளோட குழந்தைக்குத்தான் வலது கொங்கை நம்மள் கொடுத்தா பால் கொடுத்தா வளர மாட்டான் அம்மா பிள்ளை ஏ தாய்ப்பால் நம்ம கொடுத்தமானா தன் வயிறும் நிறையாது மாதாபால கொடுத்தமானா மணிக்குடலும் நிறையாது காராம்பசிவின் பால் கறந்தா அந்த பார்வதியா கண்மணிக்கு பால் கறந்தியா போட் 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 காராம்பசிவின் பால் கறந்து கண்மணிக்கு சேனையாக ஊட்டினார்கள் சேனை ஊட்டி இந்த குழந்தைக்கு நாம் பெயர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பிள்ளையாக பிறந்த பார்வதி நாம் பேச்சியா பிறப்போம்னு சொன்னால ஆகையினால் 3 பொறியிலே பிறந்த குழந்தையை முதல் பொறியிலே பிறந்த குழந்தையை பெண்ணாக பிறவி செய்தார்கள் இவ கட்ட பேச்சு அம்மா நெட்ட பேச்சு கட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா இவர் மணி விளக்கில் வந்து பிறந்ததால ஏ மாயாண்டி சுடர் ஒளிவில் வந்து பிறந்ததால சுடல ஈசன் அப்பா முண்டம் போல உருண்டதால எப்பா உருண்டதால முண்டன் சுடல உருண்டதால அந்த பார்வதியா பெயர் கொடுக்க மாயாண்டி சுடலையத்தான் மாணிக்க தொட்டிலை கட்டி மரகத பொண்ணு வெள்ளி ஆசனத்திலே மகனையே உறங்க வைத்தார். துருத்தி போட்டு ஊதும் போது இறந்ததொரு பாப்பாத்திக மண்டையில தீ பிடித்து வானம் மட்டும்
கொண்டையில தீ பிடித்து அவ கொழுந்து விட்டு எரியுதாளா ஐயா அடி வயிற்று பிடித்து ஆகாயோ முழங்குதையா கட்டையில பிணமிருந்து ஏ சுடலைக்குத்தான் கருகி பிணமோ வேவுதையா மாயாண்டி சுடலையத்தான் மாண்ட பிணமோ வேகும் போது மாயான பேச்சி அம்மா பேச்சி அம்மா மகன் சுடலையத்தான் அவ குலவையது போடுதாள அழைக்காள அம்மாளோட சத்தம் கேட்டு ஆண்டவன் சுடலைய மாயாண்டி மாயானம் ஓடி வந்து பிணத்துக்கு முன்னால இடத்தை சுத்தி வளர்த்தவா வளர்த்த சுத்தி இடது காலம் வண்டி போட்டு வலது கால தூக்கி வைத்து வல்லையத்தால் குத்துவார மூட்ட மதையாளுக்கார எங்க மூர்க்கம் உள்ள மாயாண்டி காமாட்டில் கொண்டியா ஏ தலமாட்ட புடுங்குதார தலமாட்டில் கொண்டியா காமாட்ட இழுப்பாரா மண்ட ஓட்ட புடுங்குதார மாயாண்டி சுடல ஐயா மாவும் போல பாரோ ஏ சுடல ஐயா போட் 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 ஐயம்மணி குடல உருவுதார மாலையாக போடுதார இறகுல தாமரக்கா எடுத்து அப்பா போடுதார ஐயா அடி வயிற்று எலும்பு எல்லாம் எங்க ஆண்டவன் சுடல ஐயா அல்வா போல இடுப்பெலும்ப எடுப்பார் இனிப்பு சேவா துடையெலும்ப எடுப்பார் தோசை போல ஏ முட்டுக்கால முறிக்கார முறுக்கு போல திங்கார கரண்ட கால முறிக்கார கரும்பு போல திங்கார பிச்சு பிச்சு திம்பாரா பிச்சு பிச்சு திம்பாரா அவர பேய்களுக்கு மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் மேலெடுத்து போடுவாராம் தோளதியில சிலது வீணும் தொங்கு மாலை போடுவாராம் கையதில சிலது வீணும் கட்டியா எடுக்கார் வாயெல்லாம் தின்ற வீணும் வயிறெல்லாம் உன்வடிய கையதில எடுத்த வீணும் கடவையெல்லாம் உன்வடிய என் மாயாண்டி சுடல மாயாணத்திலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்றுவிட்டு மாணிக்க தொட்டிலே பிணத்தை தலைக்கு வச்சு ஐயா அசந்து படுத்திருக்கார். அப்படி ஆண்டவன் மாயாண்டி சுடலை மாயான வேட்டை எல்லாம் ஆடிவிட்டு பிணத்தை நல்ல பொட்டணமா கட்டி மாணிக்க தொட்டிலே படுத்து கொண்டு தலைக்கு தலைவனையா வைத்திருந்தார். அமைதியா படுத்தா அம்மா நம்மளை வந்து பார்க்க மாட்டாளே,
பார்வதி காதுக்கு கேட்கும்படியாக நாம் குரல் கொடுத்து அவளை அழைக்க வேண்டும் என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை பயிர் வசித்த நல்ல குழந்தை போல வாய் திறந்து ஆடுவார். குடல் துடித்த நல்ல குழந்தை போல நல்ல குழந்தை சத்தம் காதில் கேட்டு கோமதியா பார்வதியா பிள்ளை பக்கம் ஓடி வந்து தொட்டிலைய பாப்பாளாம். பிள்ளைய பார்த்தா பிள்ளை மேல ஒரே பெண நாத்தம். முகம் பிடிக்க முடியலையா? ஐயோ என்ன இந்த வாடை அடிக்கி எல்லாம் இப்படி அடிக்கி வாடா. பிச்சி பூ மேனி எல்லாம் பிச்சி பூ மேனி எல்லாம் பெணவாட அடிப்பதென்ன? மல்லிகைப்பூ மேனி எல்லாம் மாமுஷம் அடிப்பதென்ன? செண்பகப்பூ மேனி எல்லாம் செத்தபன அடிப்பதென்ன? பகவான் பக்கம் ஓடி வந்தா சத்தியமா பார்வதியா பகவானே பரம்பொருள நம் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணந்தினிய மதலை வரம் கேட்டதற்கு மாமசந்தினிய குழந்தை வரம் கேட்டதற்கு கொடிய வரம் கொடுக்கலாம். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஏ ஆண்டவா, கைலாச எங்க பார்த்தாலும் கறி மாமிசமா இருக்கிறது ஐயா. கறி மாமிசத்தெல்லாம் கலந்திருக்கார் பிள்ளை. மாணிக்க கைலையிலே மாமிசத்தை கலந்ததினால இவன் மாணிக்க கைலாச வேண்டாம் பகவானே. கைலாச இந்த குழந்தாவது இவனை பூலோகம் அனுப்பிடுங்கோ அனுப்பிடுங்கோ. போக வர்ற மது கொடுத்திடுங்கோ போக வர்ற மது கொடுத்திடுங்கோ. போடு 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 போடு. இவனை போக வர்ற கொடுத்திடுங்கோ. போடு போடு. அந்த பார்வதியா சொன்ன போது பகவானன் சொல்லுதாரே, ஏ பார்வதி, ஆண்டவா ஆண்டவா, நான் குழந்தை வரம் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன? மூணாவது பிள்ளை உன்னைய மதிக்க மாட்டான், என்னைய மதிக்க மாட்டான், உலகத்துக்கு அடங்க மாட்டான்னு சொன்னே. கட்டுக்கு அடங்க மாட்டான், கையிலே லைக்க மாட்டான் சொன்னானா? அவன் முழிக்க மொழியே சரியில்லையே. நம்ம எல்லாம் பண்ண போறானோ? பூலோகம் போக சொன்னா என்ன கேட்கான தெரியலையே. ஆமையா, என் மகனே சுடல ஐயா, என் மகனே. ஏ மாயாண்டி, மாணிக்க கையில மாமசத்தை என் மகனே இங்க மாணிக்க கைலை கறி மாமசத்தை கைலையில என் மகனே மாயா. பூலோகம் போகணும், பூலோகம் மாயான கரையும் மானிடர்கள் ரொம்ப உண்டு. வேணமுங்க பெணங்களை வேணமுங்க அப்பா விருப்பமோடு ஆண்டவன் சொன்ன போது ஆண்டவன் சுடல. ஏ அப்பா, உங்க இஷ்டத்திற்கு ஒரு குழந்தையை பிறவி செய்வது கைலாசத்தில் பிறந்த பிள்ளை. என்ன அர்த்தம்? என்ன பூலோகம் போகணுமானா நான் இப்படி போனா என்ன யார் மதிப்பார்கள்? நாம் பூலோகம் போகணுமானா பூலோகம் போகணும்னு சொல்லலாம். ஆண்டவனே பகவானே பகவானே அருமமக மாயாண்டிய பூலோகம் போனோமானா மாயான கரையதில நான் மாண்டவனம் திம்ப. ஆனா என்னை யார் மதிப்பாங்க?
நாம் பூலோகம் போக வேணுமே ஆனா எனக்கு எட்டாத பீடம் வேணும் எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆறு காலம் பீடம் வேணும் பீடம் எப்ப பீடம் அத்த சாம விட்டு வேணும் எனக்கு ஏழு காலம் பீட வேணும் ஏமசாம விட்டு வேணும் இல்ல கைலாச வாசலில ஏ அப்பா அப்பா பகவானே அப்பா பகவானே நாம் பூலோகம் போகணுமானா இந்த மாணிக்க கையில எப்ப 21 தேவாதைக்கு நிலையம் அது போடணும் சிவனடைந்த பெருமாளும் சிவசக்தி ஆனவளும் தற்கண்டளவாய் மாட சுவாமி தளவாய் மாடத்தியா சட்டநாதன் கேத்திரபால ராஜமன்னன் சங்கிலி பூதம் எங்களுக்கு எட்டாத பீடம் போட்டு யானி வைத்து மாலை சாத்தி 8 நாளா நோம்பு இருந்து 8ஆம் நாளையில எனக்கு வீட்டு கூட வீட்டு கூட கொடுக்கணும் அப்பா பகவானே எனக்கு வில்லடிக்கணுமானா என் தாய் மாமன் கோபால கண்ணன் தான் வந்து வில்லடிக்கணும் அவர் தான் அடிக்கணும் இல்ல எனக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் மதிய கொடைக்கு தெய்வக்கனியானை விரைவு செய்து கனியான் கைவிட்டு 21 சொட்டு ரத்தமும் பழமும் எனக்கு வேணும் எனக்கு ஊட்டு போட்டு 7 பரணு கட்டி 7 பரனுக்கு 7 பலி எனக்கு கொடுக்கணும் அப்பா என்னப்பா வேணும் உனக்கு 7 பலி என்ன பலி எல்லாம் மகனே சுடல சூலாடு ஒரு பரணே சூலாடு ஒரு பரணே சுடலையான மாயாண்டிக்கு பண்ணி ஒரு பரணே பாலாடு ஒரு பரணே பாலு பண்ணி ஒரு பரணே செங்கிடா ஒரு பரணே சேவல் கோழி ஒரு பரணே 7வது பரணதில 7வது பரணதில எருமைக்கிடா எனக்கு எருமைக்கிடா பலிகள் வேணும் போடு போடு எப்ப மாலை கருக்களில பயிருண்ட வேளையில அந்தி கருக்களில அரச்சாம வேளையில 21 தேவாதைக்கு அலங்காரம் செய்யணும் ஆசார படப்பு ஆசார படப்புனா எனக்கு கருக்கல்ல சைவ படப்பு அலங்கார தீபாரதனை நடத்தணும் எப்ப சாமம் நடுச்சாமம் போல சதிசாம வேளையில யமசாம வேளையில குலுங்க சாமத்தில நஞ்சு தின்னா நஞ்சு இருக்கும் நடுச்சாம வேளையில கொடி ஓட்டா கொடி இருக்கும் கொடிய சாம வேளையில ஆண்டவா பகவானே எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா ஒரு படப்பு எனக்கு பெரும் படப்பா இருக்கணும் அப்பா எங்க ஆண்டவன் சுடலைக்கு வாயாண்டி பொட்ட கோழி கறி சமைத்து கொடி அரிசி சோறு பொங்கி முட்டை கோழி கறி சமைத்து மொழி அரிசி சோறு பொங்கி கண்ணி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சோறு பொங்கி அவிச்ச முட்டை 61
பச்சை முட்டை 11. ஏ அப்பா என்னப்போ ஒரு கோட்டை அரிசி சாதம் எனக்கு ஒரே படப்பா பெரும்படப்பா இருக்கணும் அப்பா. பொங்கி பொரிச்சு முழு படப்பு போடும்போது வாய மூக்க பொத்தி ஆமையா கரெக்டா 11 மணிக்கு எனக்கு படப்பு வேணும். எங்க மாயா ஆண்டி தர்க்கம் தடவை படப்பு போடும்போது என்னைய காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும். எல்லாத்தையும் பொங்கி பொரிச்சு நான் பிணந்திங்க பிறந்த பிள்ளை பியாயா ஆண்டி மாயா ஆண்டி ஐயா என்னைய காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பிட்டு தான் நீங்க கோயில படப்பு போடணும். எனக்கு பொங்கி பொரிச்சு படப்பே படப்பு போடும்போது தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்கக்கூடாது. அப்பா பகவானே பரம்பொருள ஆண்டவா சிவபெருமாளே சிவபெருமான ஈசா இறைவா. ஏ அப்பா அப்பா எனக்கு தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்காம ஆமையா எனக்கு படப்பு போடணும் அப்பா. பொங்கி பொரிச்சு போடணுமா? என் தம்பி எதுக்கே உள்ள முண்டனுக்கு தனியா மூணியா அப்படி அரிசி பொங்கி அந்த முண்டன் சுடலைக்கு புது மண்ணு ஓட்டுல ஆமையா எப்ப சட்டி சோறு வைக்கணுமே குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல்லு குப்பி சாராயம் எனக்கு குடுவை தென்னங்கல்லு வப்பியாப்பா. நான் குப்பி சாராயத்துக்கு இருந்தவ தென்னங்களுக்கு நான் எங்க போவா? அப்படி ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் மாயா ஆண்டி சுடலைக்கு அப்படியே தருகிறேன் மகனே அவையோ என்று கைலாசத்திலே கடவுள் மகன் சுடலை மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு என் தர்க்கன் தலவாய் மாடன் தலவாய் மாடத்தியா அவையா சிவனான இந்த பெருமான் சங்கிலி பூதத்தாருக்கு ஆமோ எட்டாத பீடம் போட்டு பீடம் போட்டா போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி பீடம் போட்டு மண் குலைத்து பீடம் போட்டு மாயாண்டி என்று பேர் எழுதி கற்கண்டளவாய் மாடனுக்கு தளவாய் மாடத்தி பேச்சுக்குத்தான் பீடம் அத போடுவார்கள். காப்பு கட்டி நோம்பு இருந்து 8வது நாளையில சுடலைக்குத்தான் கூட்டு கூட அவரும் வீட்டு கொடை தான் கொடுத்து கடவுள் மகன் சுடல மாயாண்டி கைலாசத்திலே மாய கண்ணன் வியாழக்கிழமை வந்து குடியழைப்பு நடத்த வேண்டும் என்று மாயாண்டி சுடலை தலவாய் மாடன் தலவாய் மாடத்தி பேச்சு சிவனு சங்கிலி பூதத்துக்கு பீடத்துக்கு முன்னாலே ஏத்தன கும்ப இறக்காம நோம்பு இருந்து காப்பு கட்டி 8ஆம் நாளையில என் பெருமாள் கண்ணனை வரவழைத்தார்கள். என் பெருமாள் கண்ணன் 9 நவக்கிரகத்தை வரவழைத்து 9 மணியாக்கி ஆதி சேடனை வடமாக்கி அரிராமர் பானத்தை வில்வளைத்து மருமகனுக்காக மாயக்கண்ணன் புலவராக வில் படித்தார். வடிவேலன் வலம்பாட ஆதி மூலம் குடமடிக்க நாரதரோ உடுக்கடிக்க தும்பீர்தர் தாளம் போட நந்தி பகவான் கட்டை அடிக்க வியாழக்கிழமை குடிகளப்பு நடத்தினார்கள். சிறப்பாக நடந்துச்சு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் மதிய குடைக்கு ஆண்டவன் சுடலையாக அம்பிகை பார்வதி பேச்சியாக இருவேரும் ஆடி வருகின்ற பொழுது அவர்களுடைய காலில் சிலம்பு அணிந்திருந்தார்கள். அது ஒன்றோடு ஒன்று தெரித்து விழுந்து தலையிலே மணிமகடத்தோடு தெய்வக்கணியான் வந்து பிறந்தார். கணியான் எண்ணெய் தேய்த்து குளித்தார், ஈரத்துயில் மாத்தினார். மர உரல்ல இருந்து கொண்டு முழங்கையை கீறி 21 சொட்டு ரத்தமும் பலமுமாகவே கொடுக்கின்றார். 7 பரணு கட்டி 7 பரனுக்கும் 7 பலிகளை கொடுத்தார். மாலை கற்கள் மையிருண்ட வேளை அலங்கார பூஜைகளை செய்து சாம குடைக்கு சாம ஊட்டு கொடுக்க வேண்டும் என்று 1 கோட்டை அரிசி பொங்கி 1 படப்பா பெரும் படப்பாகவே போட்டு ஐயா கையில ஊட்டு வாங்கி
ஊட்டு வாங்கி கடவுள் மகன் சுடர வாராரு அவரு கைலாச மலை கடந்து கனக சங்கிலிய பருவதமா மெய்ப்பாலும் மைப்பாலும் நேரேகல்லா ஒரு சூளையா வடமலை பாதை கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நாங்க கொங்கு பெருந்தவனும் நல்ல மூங்கு காட்டானை கட்டு கட்ட வாழுவானும் தேக்கங்குத்தி மலை கடந்து செம்மலை பாதையா குட்டார பகவதிய வாசலுக்கு வாரா பகவதியா வாசலுக்கு அந்த கொட்டாரக்கரையிலே பகவதியால் வாசலிலே பகவான் மகள் மாயாண்டி சுடலை முண்ட அந்த அமர்ந்து நிற்கும் பொழுது அம்மா பகவதிக்கு சித்திரை மாதம் சித்திரை திருவிழா சித்திரை தேரோட்டம் சிறப்பா நடக்கும் கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா தலைமையில 10 நாள் திருவிழா சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்று ஐயாவுக்கு தேரும் திருவிழாவும் அப்பமாக ஒரு அன்னைக்கு போயிருக்காரு. என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை பார்த்தார். சுடலை முண்ட சுவாமி பார்த்து அம்மா பகவதி வாசல்ல கூட்டமும் நாட்டமும் தேரோட்டமும் தேரும் திருவிழாவும் ஆனையில அம்பாரி குதிரையில சவ்வாரி செண்டா மேளம் அடேங்கப்பா கப்பங்கப்பா இந்த இடத்துல நம்ம நிலைய வாங்கணுமானா அமைதியா இருந்தா யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. இந்த பிள்ளைய யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து இருக்க அமைதியா இருந்தா தெரியுமா? தெரியாதா? கொஞ்சம் சேட்டை பண்ணாதான் யாருப்பா இது யாரு மவன்பா யாரு மவனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதனால ஆண்டவன் சுடலமாயாண்டி தேரை ஐயா இழுப்பாரோ தேரை இழுப்பாரோ ஏற்படுத்தாருப்பா கொடி மரத்த கொடி வட்டத்த வர வர தும்பு நேரம் தப்பி சுடல நெஞ்சு தட்டி அடிப்பா அவரோ சமயம் தப்பி வரவர் சங்கலையும் குத்துவாரே குடும்பி வேதியர் முட்டிக்கு வரட்டும் கையாட்டும் தாசிகளை கையாட்டும் கைசர சம்பைவாரோ கைசரோ அப்படி 8 நாளா அட்டகாசம் நடக்கு. பார்த்தார் மலையாளத்து மக்கள் எல்லாம் கோவில்ல அம்மாளுக்கு பூசை செய்யக்கூடிய நம்புதிரி போத்திகளெல்லாம் தீபத்தட்ட புடுங்குவாரு செவிட்டுல ஓங்க அடிப்பார். ஆண்டவன் சுடல மாயாண்டி அம்மா பகவதி இதனால் இதுவரைக்கும் உனக்கு ஊழியம் செய்வது உண்மையானா உண்மை சொன்னா இந்த அநியாயத்தை கண்டிறந்து பார் அம்மா. உடனே பகவதியானவ ஆலயத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா என் மாயாண்டி சுடலை செய்வதெல்லாம் செய்து போட்டு சின்ன பிள்ளை மாதிரி நிக்கார். அறியாத பருவம் போல நிக்கா 5 வயது பிள்ளை போல அறியாத பிராயம் போல 7 வயது பிள்ளை போல ஏழப்பிராமண கண்ணு போல ஈசமாக நிக்காரே. சுடலை பக்கம் ஓடி வந்து சொல்லுதாளே பகவதியா என் மகனே கண்மணிய எங்கிருந்து எங்கு வந்த ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன நாடு என்ன நடந்து வந்த விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்த உள்ளதை உள்ளபடி
சொன்னபடி மகனே ஒளியாம சொல்பவன அந்த பகவதியும் சொன்ன போது பகவான் மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய நாம் பிறந்தது கைலாசம் தாயே வளர்ந்ததோ தில்லைவானோ என்ன பெற்றாள பார்வதியா வளர்த்தாளே வனப்பேச்சு மாயானம் போன வந்தான் மாண்டவனம் தின்ன வந்தான் மாணிக்க கைலையில மாமுசத்தை கலந்ததால மாணிக்க கைலாசம் ஆகாதென்று எந்த அகப்பேன் பகவானோ கூட்டுக்கொடைதான் கொடுத்து என்ன பூலோக அனுப்பி வைத்தார் அம்மா வளப்போர்க்கு நான் வளப்போர்க்கு தாயே வந்தேன் அம்மா அந்த மாயாண்டி சொன்ன போது மாயாண்டி சொன்ன போது என் மங்கையான பகவதியா என் மகனே மாயாண்டி சுடலாய்யா என் வார்த்தை பகவானுக்கு மகனையானா சுடல மாயாண்டி முன்னா பகவானுக்கு மகனையானா இந்த பகவதிக்கு மகன் தானப்பா ஈசனுக்கு மகனையா எனக்கு நீ மகன்தான் வந்த மகன் போக வேண்டாம் வந்த மகன் என் வாசலில் இருமகனே எப்பா ஏ சுடல நீ வந்த மகம் போக வேண்டாண்டா என் வாசலில இருமகனே என் வாசல்ல நீ கொலுபிருந்தையானா முட்டு கலுங்கள் திருவாத்தி மூடுல 7 கிடாரம் திரவியம் இருக்கு அந்த கருவலப்பிறையிலே கல்வன் கொண்டு போகாம காத்து நீ எனக்கு தந்தையானா என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா காத்து நீ தந்தையானா வருஷம் ஒரு தடவை நான் உனக்கு கொடை போட்டு தாரேனப்பா அம்மா எனக்கு வீட்டு கொடையெல்லாம் நான் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டேன் உன் வாசல்ல கொலுவு இருக்கணுமானா 21 இடமாதில இல்லையாமாது எனக்கு வேணும் கேரடியில் ஒரு நிலையம் தேரடி மாடனாக திரவியத்தில் ஒரு நிலையம் திரவியங்காத்த மாடனாக ஊஞ்சலில ஒரு நிலையம் ஒய்யாரத்தில் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடி மரத்தில ஒரு நிலையம் 4 வாசலுக்கு ஒரு நிலையம் 4 கிணற்றில ஒரு நிலையம் மடப்பொழியில் ஒரு நிலையம் மணி மண்டபத்தில் ஒரு நிலையம் இடுக்கு பெலம் முட்டருகில் எனக்கு ஒரு நிலைய வேணும் அம்மா தேனையும் அந்த யானா போடு காவல் செய்து வருவேன் அம்மா வருவேன்
அந்த மாயாண்டி சொன்ன போது அப்படியே ஆகட்டும் என்று 21 இடத்திலே நிலையங்களை கொடுத்தா போட்டு அந்த கருவில பெற களஞ்சியத்திலே ஓங்கி நகையும் உருவின வாளோட கல்வன் கொண்டு போகாமல் கடவுள் மகள் மாயாண்டி காவல் செய்ய மாயாண்டி சுடலை கொலுவிருந்து வருகின்ற பொழுது மலையாள சிமையிலே நந்தம்பண்ணல் ஊரிலே 4 சாலி கரைதனில புலையனோட வீதியில 300 புலையனி மூத்த வந்தாம் பெரும்புலை 400 புலைய நாட்டாமை 500 புலைய அண்ணாவி விரும்புலை 600 புலையனி அதிகார விரும்புலை 700 புலையனிலும் 700 எஜமாங்காளி வையகத்திலே வல்லவனாக மாந்திரத்திலே பொல்லாதவனாக வேலை நல்ல வேலை ஐயா விளையாடும் சமயம் ஐயா சாமநாடு சாமம் போல சதிசாம வேலையில மாயாண்டி சுடலை ஐயா சுடலையோடு பிள்ளையிட்ட புலையனையே குடியெடுத்து வாராரு களவு செய்த புலையனையே அருவறுத்து வருவாராம் கடவுள் மகன் சுடலையோடு ஏ தர்க்க மாட தளவாய் மாட ஏய் தளவாய் மாடத்தியா சதனடைந்த பெருமாளும் ஏ சட்டநாத கத்திரபாலா சாமி சங்கிலி பூதத்தாரு ஏ சங்கிலி பூதம் இரும்பு சங்கிலி மார்போடு வாராரு சங்கிலி பூதம் தான் தோன்றி அம்மாளோடு தாயான காளி அம்மா தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மக செல்ல பிள்ளர் அவங்க இருப்பா பிள்ளை கருப்பனோடு ஓடாங்கி கருப்ப சுவாமி கருப்பனோடு ஓடக்கர கருப்பனோடு கருப்பனோட உதிரமாட சாமி ஐயா மாட சாமியோடு காட்டு மாட சாமியோடு இரும்பு சங்கிலி மார்பழகா